அன்புக்குரிய இறை மக்களே, ஆண்டவராகிய இயேசு நாமத்தினாலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். இந்த வாய்ஸ் ஆஃப் ஜீசஸ் என்ற இந்த யூடியூப் சேனலை அநேகருக்கு நீங்கள் அறிமுகம் செய்யுங்கள். மேலும் இதை லைக் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தொடர்ந்து இந்த ஊழியத்துக்காக செபிக்க நான் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இது மனிதருக்கென்று அல்ல, லாப நோக்கு அல்ல, விளம்பர நோக்கு அல்ல, கமர்ஷியல் அல்ல. ஆண்டவருடைய சுவிசேஷம் என்னால் முடிந்த அளவு என்னுடைய ஆவிக்குரிய அனுபவங்களை வைத்து தொடர்ந்து வெளியிட்டு கொண்டிருக்கிறேன். கர்த்தர் தம்முடைய அருளை ஆற்றலை இந்த அறிவிப்பின் மூலமாக உங்கள் மூலமாக அவர் கிரியை செய்து ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமேன். இன்றைய நாளுக்குரிய சிந்தனையாக நாம் கேட்போம். தூய ஆவியின் கிரியக ஆசீர்வாதம் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பதாக. ஆமேன். இந்த காலை நேர சிந்தனைக்காக யோசுவா 23ஆம் அதிகாரம் 16வது வசனத்தின் பின்பகுதி. கர்த்தருடைய கோபம் உங்கள் மேல் பற்றி எரியும். அவர்கள் உங்களுக்கு கொடுத்த நல்ல தேசத்திலிருந்து நீங்கள் சீக்கிரமாய் அழிந்து போவீர்கள் என்றார். கிறிஸ்துவில் அன்பான இறை மக்களே, கர்த்தர் இந்த நாளிலே உங்களுக்கு கொடுத்த தேசத்தை இருந்து நீங்கள் அழிந்து போவீர்கள் என்று ஒரு கோபம் நிறைந்த, சாபம் நிறைந்த ஒரு வார்த்தையை கூறுகிறார். நாம் எப்பொழுதுமே திருமறையை எடுத்து படிக்கும்போதும் சரி, பிரசங்கங்களை கேட்கும்போதும் சரி, ஜெபம் செய்யும்போதும் சரி, ஆசீர்வாதத்துக்குரிய காரியங்களை மாத்திரம், வாழ்த்துக்குரிய காரியங்களை மாத்திரம், நன்மைகளுக்குரிய வாக்குத்தத்தங்களை மாத்திரமே நாம் வாசித்து பழகி போய்விட்டோம். ஆனால் கடவுளுடைய கோபம் எவ்வாறு இருக்கும், கர்த்தர் நம் மீது கோபப்படுவார் என்று சொன்னால் நாம் இந்த தேசத்திலே இருக்க முடியாது, சீக்கிரமாக அழிந்து போவோம். இதுதான் உண்மை. இது கடவுளுடைய வருகையின் அடையாளம். கர்த்தர் வருகிறார் வருகிறார் என்று சொல்வதை இந்த திருமொழி நமக்கு மிக எச்சரிப்பாக இருக்கிறது. உலக பருத்தி நாள் என்று கொண்டாடப்படுகிற இந்த நாள் ஆப்பிரிக்கா நாடுகளின் கோரிக்கையை ஏற்று 7ஆம் நாளை உலக பருத்தி நாளாக ஐநா அறிவித்தது. நாடுகளில் சுமார் 2.60 கோடி விவசாயிகள் பருத்தி பயிர் செய்கிறார்கள். 1.5 கோடி அளவிலான பருத்தி வர்த்தகம் நடைபெறுகிறது. பருத்தியின் தேவை நாளுக்கு நாள் அதிகரித்துகிறது. கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த தேசத்தில் இப்படியாக நீ விவசாயம் செய்யும்படி உடைகள் தயாரிக்கக்கூடிய அந்த பருத்தியை உற்பத்தி செய்யக்கூடிய ஆற்றலை கொடுத்திருக்கிறார். உணவுக்கான நெல்மணியை உற்பத்தி செய்யக்கூடிய ஆற்றலை, அறிவை கொடுத்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, பல நிலைகளிலே பல்வேறு விதமான காரியங்களை இந்த உலக வாழ்க்கையில் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆனால் நாமோ கர்த்தர் விரும்பாத செயல்கள், கர்த்தர் விரும்பாத அந்நிய தெய்வங்கள், விக்கிரகங்கள், இவற்றிலே நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து நாம் சீரழிந்து போய்விட்டோம். அன்புக்குரிய இறை மக்களே, இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் இருக்கிற தேசத்திலே அழிந்து போவீர்கள் சீக்கிரமாய். கர்த்தருடைய கோபம் இன்றைக்கு நம் மீது அதிகமாக மூண்டு கொண்டு இருக்கிறது. மனித வாழ்வினுடைய மையமே கடவுள் நம்பிக்கைதான். நாம் உயிர் வாழ்வதற்கு அடிப்படையாக இருப்பது நம்பிக்கையே. துன்பம், நோய், பிரிவு, வறுமை, இடம்பெயர்தல், அனைவராலும் கைவிடப்பட்ட நிலை, கடினமான காலங்கள், மனிதர் இறைவன் தன்மீதும் ஆழமான அன்பு கொள்ளச் செய்யும் வழிநடத்துவதும் நம்பிக்கையே. வாழ்க்கையை முன்னோற்றி நகர்த்தி செல்ல இன்று நம்பிக்கை தேவையானதாக இருக்கிறது. லூக்கா 17:5 எங்கள் நம்பிக்கை மிகுதியாகும் என்று சீடர்கள் ஆண்டவரிடம் வேண்டிக் கொண்டது போல, அன்பு இறை மக்களே, நீங்களும் நானும் இன்றைக்கு கடவுள் நம்மிடத்தில் கொடுத்த இந்த வாழ்க்கை, நம்முடைய குடும்பம், பிள்ளைகள், உறவுகள், இந்த நல்ல வேலை, நல்ல பணி, நல்ல இயற்கை சூழ்ந்த ஒரு தேசம், நல்ல ஒளிமயமான ஒரு வாழ்க்கை, இவை எல்லாவற்றையும் நாம் சிதறி போட்டு விடாதபடி ஆண்டவருடைய கரத்திலே அவருடைய கோபத்துக்கு நீங்களாக்க அழைக்கப்படுகிறோம். இதுவரை நாம் கர்த்தருக்கு விரோதமாக செய்த பொய், பொல்லாத பொறாமை காரியங்கள், ஜாதியத்தினால் ஒருவரை விட ஒருவர் மேலாக நினைத்து அழிப்பது, தன்னுடைய இனத்துக்கு மாத்திரமே நன்மைகளை கொடுத்து கொண்டே இருப்பது, தன்னுடைய இனத்தான் சாப்பிட்டு வளர்ந்தால் போதும் என்று சொல்லி நினைப்பது, அடுத்தவரை குறித்து
கவலையற்று இருப்பது, இவைகளை கடவுள் என்ன செய்கிறார்? இப்படிப்பட்ட மக்கள் வாழ்ந்த வாழ்க்கையை தான் அவர் கடும் கோபம் கொள்கிறவராக இருக்கிறார். இன்றைக்கு கடவுளை நோக்கி நாம் பார்க்கும்போது, கடவுளே, இந்த கோபமான நிலையிலிருந்து எங்களை மாற்றும் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் கேட்கலாமா? அவருடைய தெய்வீக வல்லமையினால இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையை அவர் மாற்றும்படியாக கேட்போமா? கர்த்தாவே, உம்முடைய சன்னிதானத்தில் நாங்கள் மீண்டுமாக வருகிறோம். இந்த நாளை எங்களுக்கு கொடுத்த தேவன் கோபத்தோடு எச்சரிப்பை கொடுத்திருக்கிறேன். நாங்கள் உமக்கு கோபமுட்டினோம், ஆனாலும் கூட நீர் எங்கள் மீது இரக்கம் வைத்து நம்பிக்கையை விதையாக வாழ்க்கையில் உண்டிருக்கிறீர். அந்த நம்பிக்கையின் விதை எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரை உயிர்த்தெழச் செய்யும்படியாக இருக்க உதவி செய்தரும். தொடர்ந்து உம்முடைய கரமும் உம்முடைய நன்மையும் உம்முடைய கிருபையும் எங்கள் பிள்ளைகளோடும், ஆண்டவரை எங்களுடைய குடும்பங்களோடும், எங்களுடைய மக்களோடும், உறவுகளோடும் இருக்க நாங்கள் மன்றாடுகிறோம். தொடர்ந்து உம்முடைய கோபம் எங்களுடைய திருச்சபை மீது வராதபடி, திருச்சபை தலைமை மீது வராதபடி தேவரீர் வேலியடைத்து பாதுகாத்து கொள்ளும். அவர்கள் மனம் மாறின தலைமை மக்களாக, மனம் மாறி தேவனுக்கு உகந்த பிள்ளைகளாக, கர்த்தருடைய ஊழியத்தையும், கடவுள் நமக்கு அழைப்பை கொடுத்து வைத்திருக்கிற அந்த அழைப்பின் ஊழியத்தையும் உதாரத்துவமாய் உற்சாகமாய் அவர்கள் பெற்றுக்கொள்ள அனுக்கிரகம் பாராட்டும். இறைமகன் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். தந்தையாகிய கடவுளின் அன்பும் மைந்தராகிய இயேசுவினுடைய அருளும் பரிசுத்த ஆவியினுடைய நல்ல உறவும் பாதுகாப்பும் உங்கள் அனைவரோடு கூட இருந்து ஆசீர்வதித்து காப்பதாக. ஆமேன்.